என்ன மேடம் ஒரே பாட்டு சத்தமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, ரொம்ப குசியா இருக்க போல. நைட் நடந்ததை நினைச்சுதானே? அதெல்லாம் இல்லையே. ஆமா, நீங்க குளிக்கத்தானே போனீங்க, இப்ப எதுக்கு வந்தீங்க? குளிக்கதான் போனேன், ஆனா உன்னோட பாட்டு சத்தம் என்ன சுண்டி இழுத்துருச்சு. என்ன பாட்டு பாடுன? திரும்ப பாடு. நான் மட்டும் பாடும். அது சும்மா பாடுனேன், அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்காதுன்னு நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். பாடு. முடியாது. முடியாது முடியாது மாமா, போங்க. நல்லா இருந்துச்சுடி, பாடு எனக்காக. முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, போங்க. ஆசையை கட்டி இப்பெல்லாம் மோசம் பண்ணக்கூடாது. நான் என்ன ஆசை கட்டினேன்? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல. நீங்க போங்க, இன்னைக்கு தானே பண்ணீங்க, போங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன கையில? குங்குமம். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால இனிமே நெத்தியில குங்குமம் வைக்கணுமா, அம்மா சொன்னாங்க. ஓ, அம்மா சொன்னாங்களா? போங்க மாமா. சரி, நான் வச்சு விடவா? வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். நான் வச்சு விடுறேன் கூட. என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க? என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. சூப்பர், நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? நிஜமாவா? ஆமா, சூப்பரா இருக்கு மது. டெய்லி இப்படி வைப்பியா? ஆமா, டெய்லி இப்படி வைப்பேன். ஆமா, இது எதுக்காக வைக்கிறாங்க? எதுக்காக வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனிமே நான் உங்களை நினைச்சு வச்சுக்கிறேன். மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே, மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னாடி போலாடும் மழை, கண்ணன் கண்ணன் ஓடி பாடும் குயிலே. என்ன நினைச்சு வச்சுக்கிறவியா? ஆமா, உங்களை நினைச்சு வச்சுக்கிட்டா நீங்களே என் கூடயே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குதான் நான் பக்கத்துல இருக்கனே, அப்புறம் எதுக்கு அது? நீங்க என் பக்கத்துல இல்லாத நேரத்துல அது என் கூட இருக்கும். நீங்க எப்பயுமே என் பக்கத்துலயே இருக்க போறீங்க. பக்கத்துல தானே இருந்ததா போச்சு. மாமா மாமா என்ன பண்றீங்க? கண்ணால பேச அடோட பேர கூச இனி பூ பூ ஆசை எல்லாம் தலவாணி வாசம் இனி என்ன சொல்லி வீசும் அட தலகாணி பேசும் எனக்கு ஒண்ணும் தெரியல. மாமா காலகத்துல பல்லு வளர்க்கல, ஒண்ணு வளர்க்கல, இதுக்குள்ள அவசரம். முத போய் பல்ல வளர்க்கணும். கர்மம் கர்மம் கன்றாவி. ஐயோ ஆண்டி, என்னதெல்லாம் கர்மம் கர்மம் கன்றாவி. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட விவசாயே இல்லாம. இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம டோரை திறந்து போட்டுட்டு பொண்டாட்டிய கொஞ்சிட்டு இருக்காரு. அதான் டோர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மூடிட்டு அவர் பொண்டாட்டிய கொஞ்சிட்டு என்ன வேணா பண்ணட்டும். இப்படி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம கதவை திறந்து போட்டுட்டு இது நல்லாவா இருக்கு? நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஒண்ணு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஐயோ ஆண்டி, என் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? நியாயமா பார்த்தா நீங்க உங்க பையன் மேலதான் கோவப்படணும். ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி கிடந்தீங்க. அப்ப கூட உங்களை என்ன ஏதுன்னு கேட்காம பாருங்க, பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா என் மேல கோவப்பட்டு இருக்கீங்க. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இப்படி பொண்டாட்டியவே கொஞ்சிட்டு இருக்க போறான்னு நானும் பார்க்கத்தானே போறேன். ஆண்டி, அதுக்காக இப்படியா? அவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்ல ஆண்டி. அதான் எதுக்கு பண்றாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதுல. அவர் தான் டோரை க்ளோஸ் பண்ணல, நீங்களாவது கொஞ்சம் டோரை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, எனக்கு ஆசை பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. டோரை க்ளோஸ் பண்ணவே முடியல, அதனாலதான் இந்த கர்மத்தெல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டி இருக்கு. விடுங்க மாமா. என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? தெரிஞ்சுதான் செல்லம் பண்றேன். பாருங்க, கதவு எப்படி திறந்து கிடக்குன்னு. கதவை திறந்து போட்டுட்டு இப்ப யாராச்சும் பண்ணுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனா நான் பண்ணுவேன். என்ன உளறீங்க? அங்க பாருங்க, கதவு திறந்து கிடக்கு, எதிர்த்தாப்புல அத்தை ரூம் வேற. பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? பார்த்தா பார்த்துட்டு போறாங்க,
அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தான் நான் பண்றதே. திமிரு 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 எடுத்து போய் தான் அலையிறான். ஆமா ஆண்டி, உங்க பையனுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். என்னது, நீங்க தானே ஆண்டி சொன்னீங்க? அது என் பிள்ளை, நான் என்ன வேணா சொல்லுவேன், நீ ஒண்ணு எடுத்து கொடுக்க வேண்டாம். இதுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது சொல்றது தானே நானும் சொன்னேன். அப்புறம் அதுக்கு என்ன முறைச்சு பாக்குது? என்ன சொல்றீங்க? நீங்க பாக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன வச்சு உங்க அம்மாவை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? சி, அப்படிலாம் இல்ல. உண்மையாவே உன்னை நான் கொஞ்சம் தான் நினைச்சேன். உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதுக்கு தண்டனை தான் இது. நான் உன்னை கொஞ்சறத பார்த்து வயிறு எரியட்டு. நல்ல ஆளுங்க நீங்க. நான் போறேன். எங்க போற மது? விடுங்க மாமா. பாத்தீங்களா பாத்தீங்களா ஆண்டி, அவ போறேன்னு தான் சொல்றா. ஆனா சண்டால பையன் இவன் விடுறானான்னு பாத்தீங்களா? என்னத்தானு வாய பழந்து பாத்துட்டு இருக்காவ. ஏ சிரிப்பா, என்னம்மா அங்க என்ன தடி பாத்துட்டு இருக்க? அதுவும் எதை தரும்ல? நல்லா பாரு, உனக்கு ஒன்னும் தெரியல. அங்க ஆண்டியோட பையன் ஃப்ரீ ஷோ காட்டிட்டு இருக்கான். ஓ, அதனாலதான் அபி கோவமா இருக்காளோ? என்ன பண்றா அப்படி? செல்ல குட்டி, என் புச்சு குட்டி, என் பால் கோவா, என் ஸ்வீட் அல்வா. அடப்பாவி, இவன் இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா இந்த மாசத்துலயே ஒரு புள்ளைய கொடுத்து மாசமாக்கிடுவான் போலயே. என்ன சொன்ன சுதா? உண்மையத்தான் சொல்றேன் அபி. அங்க பாரு, அவன் புள்ள என்ன கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்கான். அவன் கொஞ்சல இவ அங்கிட்டு இங்கிட்டு குலையறத பத்தியா? இப்படியே போனா ஒரு மாசத்துல நீ பாட்டி தான். நடக்க கூடாது, இது நடக்கவே கூடாது. நடக்க கூடாதுன்னு நீ எப்படி சொல்ற? அதான் அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு தெரிஞ்சும் கூட உன் புள்ள அந்த ரூமை விட்டு வெளியே எட்டி பார்த்தானா? அழுநஞ்சக்காரன், பெத்த தாய் இங்க அவஸ்தப்பட்டு கேட்டு கிடக்கானே அப்படின்னு கூட நினைக்காம அவன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சான்ல. எல்லாம் சொல்லாத, அது என் புள்ளன்னு. இங்க பாரு அபி, நான் சொன்ன மாதிரி இவங்க போற பாஸ்ட பார்த்தா இன்னும் ஒரு மாசத்துல நீ பாட்டி தான், உன் புருஷன் தாத்தா தான். நீ நினைச்சது எதுவும் நடக்காது அபி, எதுவும் நடக்காது. அது மட்டும் இல்ல, அவ மட்டும் மாசம் ஆயிட்டான்னு வச்சுக்க, அவளை உன்னால இந்த வீட்டுல இருந்து விரட்டவே முடியாது. அவளை எதுக்குமா இந்த வீட்டுல இருந்து விரட்டணும்? இதுவே அவ வீடுதாம்மா. ஆமாமா, இது அவ வீடுதானோ? மறந்தே போயிட்டு. இங்க பாரு அபி, இவங்க போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரத்துல மாசமாயிருவா. அப்புறம் உன் வீட்டுல இருந்து அவளை விரட்டவே முடியாது. நீ என்ன நினைச்சியோ அது நடக்கவே நடக்காது. ஐயோ சுதா, நீ வேற ஏன் டென்ஷன் ஏத்திட்டு இருக்க? நானே பார்க்க கூடாத கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஏறி போய் கிடக்கு. இதுல நீ வந்து கூட கொஞ்சம் டென்ஷன் ஏத்தாத சுதா. என்னது, நான் டென்ஷன் ஏத்துறானா? என்ன அபி பேசிட்டு இருக்க? பேசாம இரு சுதா, எனக்கே ஒரே தலைவலியா இருக்கு. ஆமா விடுங்க மாமா. இவ விடுங்க விடுங்கன்னு சொல்ல வேண்டியதான், அவன் இருக்காம புடிச்சுக்கிட்டு வைக்க வேண்டியதுதான். இப்படியே போனா குழந்தை கன்ஃபார்ம் தான். கன்றாவி பண்றதுதான் பண்ணுதுங்க. கதவை திறந்து போட்டுட்டா பண்ணணும். ஏன் கதவை சாத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது? எத்த தாய் முன்னாடி இப்படியே கொஞ்சிக்கிட்டும் கொலாவிக்கிட்டும் இருக்குது. கொஞ்சம் கூட இங்கீதம் தெரியாம. வெற்றி, நீ என்ன ரொம்ப சோதிக்கிறடா, ரொம்ப சோதிக்கிற. நினைச்சத நடத்திட்டேன்ற சந்தோஷத்துல என்ன வெறுப்பேத்திட்டா இருக்க பாரு. இனிமே இங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கத்தானே போற. மது, மது, அட பிரியா, வாமா வா வா. அம்மா மது எங்க? மதுவா, இந்த வர சொல்றேன், உட்காருங்கம்மா. இருக்கட்டும்மா, பரவாயில்ல, நீங்க போய் மதுவை வர சொல்லுங்க. சரிம்மா, இரு, நான் போய் மதுவை வர சொல்றேன். இது இப்படி இப்பெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமா பிரியா, நம்மளை எதிர்பார்த்துட்டா எல்லாம் நடக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், அவ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை பாத்தீங்களா? அவ மேல நான் கோவமா இருக்கேன். லூசா நீ. இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. பிரியா, வா 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 பிரியா. இங்க நின்னுட்ட, உள்ள வர வேண்டியதானே? என்கிட்ட பேசாதடி, பேசவே பேசாத. அது சிரிச்சிட்டு தான் சொல்லுவியா? ஓ, கோவமா சொல்லணுமா? கோவமா சொல்லட்டா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஏன், எதுக்காக நான் உன்கிட்ட பேசக்கூடாது? ஆமா, கல்யாணம் முடிச்சிருக்கியே, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டியாடி? என் கல்யாணத்துக்கு என்னையே கூப்பிடல, திடுதுப்புன்னு இந்த கல்யாணம் நடந்து போயிடுச்சு. இந்த நிக்கிறார் பத்தியா, அவட்ட கேளு எதுக்காக கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு. மது, எதுக்காக இப்ப என்ன மாட்டி விட்டுட்டு இருக்க? அதானே, தேவையில்லாம எதுக்கு இப்ப அவரை எடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நீங்க தான் முடிச்சுக்கணும். தேவையில்லாம ஊடால எங்களை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. நல்லா சொன்னீங்க சக்தி, நல்ல வேலை, நமக்கு சாதகமா பேச யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்க வந்திருக்கீங்க போலயே. ஆமா வெற்றி, நானும் வந்திருக்கேன், பயப்படாதீங்க, அவங்க அப்படித்தான். அப்புறம் வெற்றி, மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? ஐயோ, ஏன் கேக்குறீங்க சக்தி, இப்பதானே ஸ்டார்டிங்ல இருக்கு. நீ போக போகத்தான் எல்லாம் டீட்டெயிலா தெரியும். என்னடி ஒரே சிரிப்பா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப குஷியில இருக்கியோ? அதெல்லாம் இல்ல,
நம்ம வாழ்க்கைய நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடி. சிரிப்பா வருதா? அப்படி என்னத்த நினைச்சு சிரிக்கிறேன்? இல்லடி, எங்க அம்மா சொல்லுச்சு, உங்களுக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க புருஷன் பொண்டாட்டி பொறுப்பா இருக்கணுமா. ஆமாடி, சரியாத்தான் சொல்லியிருக்காங்க. இதுல எதுக்கு சிரிப்பு வருது? இல்லடி, நான் பொண்டாட்டியா, அவரு புருஷனா? அதாண்டி ஒரே சிரிப்பா வருது. உனக்குனாலும் பரவாயில்ல, புருஷன் பொண்டாட்டி தான், எனக்கு பிள்ளையா வரப்போகுது. என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுடி. நானே இன்னும் குழந்தை, ஏன் வயிற்றுக்குள்ள இன்னொரு குழந்தை பாரு, வேடிக்கையா இருக்குல்ல. ஆமா பிரியா, நம்ம வாய்க்கா வரப்பு தனந்தப்புன்னு சுத்திட்டு தெரிஞ்சோம், அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியல. இப்ப ஒரு தாலியை கட்டி புருஷன் பொண்டாட்டி புள்ளன்னு சொல்றாங்க. ஆமால, எவ்வளவு சந்தோஷமா நீயும் நானும் சுத்திட்டு இருந்தோம். இப்ப பாரு, எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அதை நான் பொறுப்பா வளர்க்கணும். இதுக்கப்புறம் நீங்களும் பொறுப்பா இருக்கணும். பாப்போம், நம்ம லைஃப் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுல்ல. ஆமா பிரியா, இவ்வளவு கஷ்டத்துலயும் உன் கல்யாணம் நடந்திருக்கு, அப்புறமும் கஷ்டத்தை பத்தி நினைக்காம சந்தோஷமா இருக்க பத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் அவர் தாண்டி. எதை பத்தியும் என்ன நினைக்க விட மாட்டாரு, எப்பயுமே சந்தோஷமாவே வச்சிட்டு இருப்பாரு. ஆனா என்ன, என் அத்தையை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடியே எங்களை பிரிக்கணும்னு என்னென்னமோ பண்ணாங்க, இதுக்கப்புறமும் எங்களை பிரிக்கிறதுக்காக என்னென்ன பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடி. இத்தனை நாள் வேணா அவருக்கு அவங்க அம்மாவை பத்தி எதுவும் தெரியாம இருந்திருக்கும், அதனால அவங்கள கண்மூடித்தனமா நம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் உன் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிரும்டி. அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, சரியா? உன்னை விட்டுட்டு அவர் என்னைக்குமே போகவே மாட்டாரு, அது எனக்கு தெரியும் பிரியா. ஒருவேளை, ஐயோ லூசு, நான் தான் சொல்றேன்ல, இதுக்கப்புறம் அவரையும் உன்னையும் யாராலையும் பிரிக்கவே முடியாதுடி. ஆமா, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சா? ஓடி. என்னத்த அப்படி குசு குசுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க? பக்கத்துலதான் நிக்கிறோம், நமக்கு கேட்கதான்னு பாருங்களேன். அதானே, நமக்கு கூட கேட்காத அளவுக்கு அப்படி என்ன சீக்ரெட் பேசுறாங்க? அதோ. என்ன மாமா, என்ன சீக்ரெட் பேசுறீங்க? அதெல்லாம் ரகசியம், உங்ககிட்ட சொல்லக்கூடாது. சரிதான். பொண்ணுங்களால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யாருக்குமே கேட்காத மாதிரி குசு குசுன்னு பேச முடியுது? நம்மளால அப்படிலாம் பேசவே முடியல வெற்றி. அதான் சக்தி, பொண்ணுங்களோட சைக்காலஜியே. எப்படி பாத்தீங்களா, ரெண்டு பேரும் கிட்ட கிட்டதான் நிக்கிறோம், நமக்கே கேட்காத அளவுக்கு பேசுறாங்கன்னா அப்ப எப்படி பேசுறாங்கன்னு பாத்துக்கோங்க. அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியும், இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியும், அதுதான் எப்படின்னு தெரியல. பேசிட்டு இருக்கீங்களா? உட்காருங்கப்பா, இருங்க, நான் போய் காப்பி ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயா, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா? ஆமாமா, இப்ப கிளம்ப வேண்டியது. என்ன கிளம்புறீங்களா? இன்னும் இருந்துட்டு போக வேண்டியதானே? ஆமா, அங்க கல்யாணம் வேற வேற நிறைய கிடக்கு, இது எல்லாத்தையும் நானும் இவரும் தானே போய் பார்க்கணும். ஆமா ஆமா, இந்த விஜய் பிள்ளைக்கு வேற கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஆமா அந்த வேலை வேற இருக்கும். ஆமாமா, அந்த பிள்ளைக்கு யாரும் இல்ல, அதனால அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருந்து எல்லாத்தையும் நாங்க தானே செய்யணும். சரிம்மா சரிம்மா. இப்ப நாங்க எதுக்கு வந்தோம்னா, அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அம்மா சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு அப்படியே விருந்துக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அனுப்பி வச்சிருங்கம்மா. சரிம்மா, தாராளமா கூட்டிட்டு போ, உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடி மது, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துரு. சரி பிரியா. அண்ணே, உங்களையும் தான், நீங்க பாட்டுக்க மதுவை மட்டும் தனியா அனுப்பி வச்சிடாதீங்க. ஐயோ, மதுவை மட்டும் நான் எப்படி தனியா அனுப்புவேன்? நானும் கூட வரத்தான் செய்வேன். சரி 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 மது, நாங்க அப்ப கிளம்புறோம். நாளைக்கு வந்துடாதீங்க, நாளானைக்கு வாங்க. நாளைக்கு நிறைய கல்யாண வேலை இருக்கு, நாளைக்கு தான் கல்யாணமே. சரிடி, எனக்கு தெரியும்டி. தெரியுங்க, சரிதான். சரிங்க வெற்றி, நாங்க கிளம்புறோம். அம்மா கிளம்புறோம். சரிப்பா. சரிம்மா, கிளம்புறோம். நான் போயிட்டு வரோம், மது போயிட்டு வரோம். சரி பிரியா, ஏதாவது சாப்பிட்டு போலாம்ல? இருக்கட்டும், இப்பதான் வீட்டுல இருந்து சாப்பிட்டு வந்து. ஆமாம்மா, உனக்கு இது 4 மாசம் தானே? ஐயோ, இப்ப என்னடி சொல்றது? எனக்கு இப்ப 3 மாசம் தான் ஆகுது, திடீர்னு 4 மாசமானு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லுடி, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? இல்ல ஸ்கேன் எடுத்து தான் பார்க்க போறாங்களா? ஆமாம்மா, 4 மாசம் தான் ஆகுது. 4 மாசம்னு சொல்ற, வயிறு என்ன தெரியவே ஆரம்பிக்கல, அப்படியே இருக்க ஒட்டி போய். ஐயோ, இப்ப நான் என்ன சொல்றது? அது வந்துமா, நல்லா சாப்பிடதான் செய்யறேன். ஒவ்வொருத்தருக்கு வயிறு தெரியும், ஒவ்வொருத்தருக்கு 7-8 மாசம் கூட ஆகலான்னு சொல்றாங்கம்மா, அதனால கூட அப்படி இருக்கலாம். ஆமா ஆமா, இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வயிறு தெரியும், ஒவ்வொருத்தருக்கு வயிறு தெரியாது. சேலை வர கட்டி இருக்கேல, அதனால தெரியாது. ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா, சரி கிளம்புறோம். சக்தி வாங்க, கிளம்பிடுவோம். ஐயோ, ஈஸியா தேவாவா வா பேசணும்னு வர சொல்லிட்டேன். இப்ப அவன்கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஒண்ணுமே புரியலே. ஐயோ, கை காலில் உதறுது. ஐஷு. தேவா, ஐயோ இந்த காக்கா வேற இப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கே. போங்கிட்டு போடி, போயிருச்சுப்பா.
என்ன இவ நம்மள வர சொல்லிட்டு அங்க என்னத பார்த்து பேசிட்டு இருக்கா? ஏ ஐஷு, ஆ தேவா, என்ன ஏதோ பேசணும்னு வர சொன்னேன், ஒண்ணுமே பேசாம அங்கிட்டு திரும்பி நின்னுட்டு இருக்க. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? இல்ல தேவா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன? அது வந்து தேவா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஐஷு. ஆனா அத நீ ஓ வாயாலேயே சொல்லணும். கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற, நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. சொல்லாமத்தான் நெஞ்சோடு ஐயோ நீ மறைக்கிறியே. என்ன பல்ல கட்டுறான்? ஒருவேளை நம்ம என்ன சொல்ல வரோன்னு இவனுக்கு புரிஞ்சிருக்குமோ? புரிஞ்சிருக்கும். ஃப்ராடு இவன். எப்படி ஆளாச்சு இவன்? எல்லாத்தையும் என் வாயாலேயே சொல்லணும்னு தானே நினைச்சிட்டு இருக்கான். மவ்வனே, இருடா உனக்கு இருக்கு. பல்லவா கட்டுற? ஏ ஐஷு, எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு பேசாம நின்னுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஃப்ராடு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம். கேட்டுட்டே இருக்கான் பாரு. ஐஷு, ஒன்னாதான். ஆ, கேக்குது. நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. லூசா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பல்ல காட்டிட்டு இருக்க? ஏன் பல்லு நான் கட்டுறேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனை? காட்டு நல்லா காட்டு. நான் கிளம்புறேன். அது கிளம்புறாளா? அப்புறம் எதுக்காக என்ன கூப்பிட்டா? ஏ பைத்தியக்காரி, அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? ஏதோ லவ்வரை கூப்பிட்ட மாதிரி மறைஞ்சிருந்தெல்லாம் கூப்பிட்ட. நான் வேற என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன். என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தியா? அப்படி என்ன நினைச்சிட்டு வந்த? அது வந்து இந்த லவ்வர்ஸ்குள்ள எல்லாம் நடக்குமே கசமுசா, அதே மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். ரொம்ப ஆசையோட வந்தேன் ஐஷு, இப்படி ஏமாத்திட்டியே. சீ, உன் புத்தி எப்படி போகுதுன்னு பாரு. உனக்கு அசிங்கமாவே இல்லையா தேவா? எதுக்கு அசிங்கம்? இதுக்கெல்லாம் அசிங்கம் பார்த்தா மத்ததெல்லாம் எப்படி நடக்கும்? மத்ததெல்லாம் இப்போ ஐஷு, எனக்கு வெக்கமா இருக்கு. மத்ததெல்லாம் தான். அடப்பாவி, நீ எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா இப்படி எல்லாம் நினைச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தேவா. சரி, இப்ப எவ்வளவு ஆசைப்பட்டுருச்சு, நிறைவேற்றிடுவோம். எதுக்கு அப்படி பாக்குற? அப்படி பாக்காதடி. டேய், நீ என்ன லூசாடா? நல்லா பேசுடா. எனக்கு வேற நம்ம மாதிரி தோணுது. வேற நம்ம மாதிரின்னா? ஆமா, உனக்கு விளக்க வேற சொல்லுவேன். சரி, இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்ட? எதுக்காக அப்படி கதை பேசிட்டு நின்னுட்டு இருக்க? அது வந்து தேவா, சொல்லு. ரொம்ப தான் ஆசை. நீ உன்னோட லவ்வ என்கிட்ட சொல்லிட்ட தேவா. இதுக்கப்புறமா என்னோட விருப்பத்தை உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால இப்பயே சொல்லிடுறேன் தேவா. நான் இப்படி சொல்றதுனால என்ன நீ தப்பா மட்டும் நினைக்க மாட்டியே? அப்படி என்ன சொல்ல போற? பாரு தேவா, இன்னைக்கு அண்ணனோட ப்ராப்ளம் சரியா இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான். என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்ப என் அம்மாவை முதல்ல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனது நீதான். அதனால ஏன் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர? சீக்கிரமா சொல்லு, எனக்கு வேற மனசு படபடபடன்னு அடிக்குது. நீ எதிர்பார்க்கறது என் வாயிலிருந்து வராது தேவா. உன் வாயில இருந்து வராதுன்னா அப்ப நீ என்ன சொல்ல வர ஐஷு? அத நான் செஞ்சே காட்டிடுறேன். செஞ்சு கட்ட போறாளா? அப்படி என்ன செய்ய போறா? ஏ ஐஷு, வேண்டாம் பெண்மை எந்த ஆண்மையில் உண்டு மென்மை. என்ன நடக்குதுங்க? இது என்ன அநியாயம்? நான் ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தா இவ இங்க இவனோட கூத்தடிச்சிட்டு இருக்கா. பட்ட பகல்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. இருக்கட்டும் இருடி, இப்ப போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன். அப்புறம் இருக்கு உனக்கு. முத்தமா கொடுக்கற முத்தம் உன்னை மிச்சம் மீதி இல்லாம அப்படியே கொத்தோட அள்ளிக்கிட்டு போயிடுறேன். நான் ஒரு காரணத்துக்காக உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நீ என்னடனா உன் அண்ணன் மாதிரி இவனை கூட்டிக்கிட்டு ஓடலான்னு பாக்குறியா? விடவே மாட்டேன். இப்பவே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறேன். முக்கியமா உன் அம்மாவை கூப்பிட்டு வரேன். அப்பதான் நான் இந்த குடும்பத்தோட எனக்கு சொந்தமா வேணும் பந்தமா வேணும்னு சுத்திட்டு தெரிஞ்சா. அவ அப்படி திரியிறா. அவ பெத்த பிள்ளைகளை பாரு, ஆளுக்கு ஒன்ன கூட்டிட்டு சுத்துது. கொஞ்சம் கூட கூச்சனா சொல்லாம இரு. என் வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வைக்கிற ஆப்பு. அதான் போய் இவ ஆத்தால கூப்பிட்டு வரேன். ஐஷு, நான் போறேன்.
எங்க போற? எனக்கு எப்பயும் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. அதனால நீ கொடுத்தத நீயே வாங்கிக்கோ. ஊராண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா இந்த பூவுக்கு சேவகம் செய்வதன் நீ அல்லவா விட்டு தேவ, நான் போறேன். விடமாட்டேன் ஐஷு. இது எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.